வணக்கம். தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது கார்த்திகா பிரகாஷ். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். 2023-2024 ஆண்டுக்கான மத்திய பட்ஜெட்டை இன்று தாக்கல் செய்கிறார் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன். வரி குறைப்பு, வருமான வரி உச்சவரம்பு தளர்த்தப்படுமா என எதிர்பார்ப்பு. கடந்த ஆண்டைப் போலவே இந்த ஆண்டும் தமிழக பட்ஜெட்டில் பெரிய அளவிலான எதிர்பார்ப்புகள் இருக்காது. நிதியமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் பேச்சு. குடியரசுத் தலைவர் முர்முவின் பட்ஜெட் உரை பாஜகவின் தேர்தல் பிரச்சாரம். காங்கிரஸ் எம்பி சசி தரூர் விமர்சனம். கள ஆய்வு திட்டத்தின் கீழ் முதலமைச்சர் ஸ்டாலின் இன்று வேலூர் செல்கிறார். சென்னையிலிருந்து ரயிலில் பயணம் மேற்கொள்கிறார். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் பொது பார்வையாளராக சிக்கிமைச் சேர்ந்த IAS அதிகாரி ராஜ்குமார் நியமனம். காவல் பார்வையாளராக மேற்குவங்கத்தைச் சேர்ந்த IPS அதிகாரி சுரேஷ்குமார் சதிவேவை நியமித்து தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. ரஷ்யாவை தாக்க யுக்ரைனுக்கு F-16 போர் விமானங்கள் அனுப்பப்பட மாட்டாது. அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் கைவிரிப்பு. இந்தியா நியூசிலாந்து அணிகளுக்கு இடையிலான 3வது மற்றும் கடைசி T20 போட்டி அகமதாபாத்தில் இன்று நடக்கிறது. தொடரை வெல்லும் முனைப்பில் இந்தியா தீவிரம். இனி விரிவான செய்திகள். 2023-2024 நிதியாண்டுக்கான மத்திய பட்ஜெட்டை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் நாடாளுமன்றத்தில் இன்று தாக்கல் செய்கிறார். அடுத்த ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் மத்திய பாஜக அரசின் இந்த முழு பட்ஜெட் மிகுந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. இன்று காலை 11 மணிக்கு அவர் தாக்கல் செய்யும் இது 5வது பட்ஜெட் ஆகும். இதில் வரிச்சலுகை, தொழில் உற்பத்தியை ஊக்குவிக்க சலுகைகள் அறிவிக்கப்படும் என்று பல்வேறு எதிர்பார்ப்புகள் எழுந்துள்ளன. வருமான வரி உச்சவரம்பில் மாற்றம் கொண்டுவரப்படும் என்ற எதிர்பார்ப்பு அதிகமாக காணப்படுகிறது. வருமான வரி பிரிவு 80C கீழ் வரி விலக்கு வரம்பு ரூபாய் 1.5 லட்சத்திலிருந்து 2.5 லட்சமாக உயர்த்தப்பட வேண்டும் என்றும், மருத்துவ காப்பீடு மற்றும் செலவினங்களுக்கான வரம்பு 25,000 உள்ளதை மேலும் அதிகரிக்க வேண்டும் என எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. இதனிடையே பட்ஜெட்டை இந்தியா மட்டுமின்றி உலகமே ஆவலுடன் எதிர்நோக்குகிறது என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்த பட்ஜெட் நாட்டின் நம்பிக்கையையும் எதிர்பார்ப்பையும் நிறைவேற்றும் வகையில் இருக்கும் என்றும் அவர் கூறியுள்ளார். எதிர்வரும் நிதியாண்டில் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி 6 முதல் 6.8% இருக்கும் என பொருளாதார ஆய்வறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2022-23 நிதியாண்டுக்கான பொருளாதார ஆய்வறிக்கையை மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் நேற்று தாக்கல் செய்தார். இதன்படி எதிர்வரும் நிதியாண்டில் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி 6 முதல் 6.8% இருக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது. நடப்பு நிதியாண்டில் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி 7% இருக்கும் என்றும், எதிர்வரும் நிதியாண்டில் ரியல் GDP 6.5%, நாமினல் GDP 11% இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது என்றும் கூறப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரின் குடியரசுத் தலைவர் முர்மு உரை பாஜகவின் தேர்தல் பிரச்சாரம் என காங்கிரஸ் எம்பி சசி தரூர் விமர்சனம் செய்துள்ளார். முர்மு தனது உரையில் மத்திய அரசின் வளர்ச்சித் திட்டங்கள், சட்டப்பிரிவு 370 நீக்கம், காஷ்மீரில் பயங்கரவாத ஒழிப்பு, முத்தலாக் ஒழிப்பு, பாதுகாப்பு தளவாட ஏற்றுமதி உள்ளிட்டவற்றை பட்டியலிட்டு பாராட்டினார். இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள சசி தரூர், தேர்தலில் போட்டியிடாத குடியரசுத் தலைவர் மூலமாக அடுத்த தேர்தலுக்கான பிரச்சாரத்தை பாஜக செய்வதாக தெரிகிறது என விமர்சித்துள்ளார். அரசு செய்ததற்கு பாராட்டிய குடியரசுத் தலைவர் செய்யாததை பேசவில்லை என சசி தரூர் குறிப்பிட்டுள்ளார். கடந்த ஆண்டைப் போலவே இந்த ஆண்டும் தமிழக பட்ஜெட்டில் பெரிய அளவிலான எதிர்பார்ப்புகள் இருக்காது என நிதியமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் கூறினார். சென்னையில் 2030 ஆண்டுக்குள் $1 டிரில்லியன் பொருளாதாரத்தை அடைவது தொடர்பான கருத்தரங்கை தொடங்கி வைத்து பேசினார். அப்போது தமிழ்நாட்டின் பொருளாதாரத்தை $1 டிரில்லியன் உயர்த்துவதில் உலக பொருளாதாரத்தின் பங்களிப்பும் இருக்கும் என்றும், இந்த இலக்கை அடைவதற்கான பல காரணிகள் நம் கட்டுப்பாட்டில் இல்லை என்றும் கூறினார். கடந்த ஆண்டைப் போலவே இந்த ஆண்டும் தமிழக பட்ஜெட்டில் பெரிய அளவிலான எதிர்பார்ப்புகள் இருக்காது என்றும் அவர் தெரிவித்தார். கள ஆய்வில் முதலமைச்சர் என்ற புதிய திட்டத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் இன்று வேலூரில் தொடங்கி வைக்கிறார். இதற்கான ஏற்பாடுகளை மாவட்ட நிர்வாகம் செய்துள்ளது. அதன்படி வேலூர், திருவண்ணாமலை, திருப்பத்தூர் மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டங்களில் அரசின் திட்டங்களின் செயல்பாடுகள் குறித்தும், சட்டம் ஒழுங்கு பிரச்சினைகள் குறித்தும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆய்வு செய்யவுள்ளார். இதற்காக இன்று காலை முதலமைச்சர் ஸ்டாலின் வேலூருக்கு ரயில் மூலம் செல்கிறார். அதனைத் தொடர்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகளிலும் முதலமைச்சர் ஸ்டாலின் பங்கேற்கவுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது.
ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலுக்கான பொது பார்வையாளராக சிக்கிமைச் சேர்ந்த ஐஏஎஸ் அதிகாரி ராஜ்குமார் யாதவ் நியமிக்கப்பட்டுள்ளார். வரும் 27ஆம் தேதி தேர்தல் நடைபெறவுள்ளது. இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் நேற்று தொடங்கியதால் ஈரோடு கிழக்கு சட்டப்பேரவை தொகுதியின் தேர்தல் களம் சூடுபிடித்துள்ளது. இதனைத் தொடர்ந்து தேர்தல் பொது பார்வையாளராக சிக்கிமைச் சேர்ந்த ஐஏஎஸ் அதிகாரி ராஜ்குமார் யாதவையும், காவல் பார்வையாளராக மேற்குவங்கத்தைச் சேர்ந்த ஐபிஎஸ் அதிகாரி சுரேஷ்குமார் சதிவேவையும் நியமித்து தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. இவர்கள் இருவரும் ஈரோடு கிழக்கு சட்டப்பேரவை தொகுதியில் 7ஆம் தேதி முதல் பணியாற்ற தொடங்குவார்கள் என கூறப்பட்டுள்ளது. ஈரோடு கிழக்கு தேர்தல் பிரச்சாரத்திற்கு ராகுல்காந்தி வர வேண்டும் என விரும்புவதாகவும், தேர்தலில் வெற்றி பெறுவேன் என 100% நம்பிக்கை உள்ளதாகவும் காங்கிரஸ் வேட்பாளரும் அக்கட்சியின் மூத்த தலைவருமான EVK இளங்கோவன் தெரிவித்துள்ளார். அவருடைய வேலைப்பளு எப்படி என்று தெரியவில்லை. கண்டிப்பாக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள், பாசத்திற்குரிய மரியாதைக்குரிய ஸ்டாலின் அவர்கள் கண்டிப்பாக நான் இந்த பகுதியிலே தேர்ந்தெடுக்கப்படுவேன் என்ற நம்பிக்கை 100% எனக்கு உண்டு. என்னை பொறுத்தவரையில் முத்துசாமி அவர்களோடு இணைந்து இந்த மாநகராட்சிக்கு எப்படியெல்லாம் நல்லவைகளை செய்ய வேண்டும் என்பதை முதலமைச்சர் அவர்களையும் பாசு அவர்களையும் கலந்து நான் செய்வேன் என்ற உறுதியை உங்களுக்கு தருகின்றேன். எம்ஜிஆர் மருத்துவக் கல்லூரியில் துணைவேந்தர் இல்லை என்ற செய்தியாளர்களின் கேள்விக்கு ஆளுநருடன் OPSக்கு நல்ல நட்பு உள்ளதால் அவரிடம் கேட்டு தெரிந்து கொள்ளலாம் என்று அமைச்சர் மா. சுப்பிரமணியன் பதிலளித்துள்ளார். ஓ. பன்னீர்செல்வம் அவர்களுக்கு நாட்டு நடப்பு தெரியவில்லை என்பதைத்தான் அவருடைய அறிக்கை காட்டிக் கொண்டிருக்கிறது. பொதுவாக 1,1000 பயனாளர்களை அந்த திட்டம் கடந்திருக்கிறது. இது இந்தியாவில் மட்டும் இல்லை, உலகத்துக்கே ஒரு முன்மாதிரியான திட்டம் என்று எல்லோருமே பாராட்டி கொண்டிருக்கிறார்கள். எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டியில் விசி இல்லை அப்படின்னு சொன்னால், இல்லை எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டியில் விசி இல்லைன்னு சொன்னால் அவருக்கும் கவர்னருக்கும் நல்ல நெருக்கமான தொடர்பு இருக்குது. கவர்னரை போய் அவர் கேட்கணும். கவர்னர் தான் அப்பாயின்மெண்ட் அத்தாரிட்டி, அவரை போய் அவர் கேட்கலாம். இன்னொன்று, எந்த மருந்து எங்கே இல்லைங்கிறத சொன்னார்னா நிச்சயமாக நடவடிக்கை எடுப்போம். முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதிக்கு பேனா நினைவு சின்னம் அமைப்பதற்காக நடத்தப்படுவது கருத்து கேட்பு கூட்டமா அல்லது கட்ட பஞ்சாயத்தா என சசிகலா கேள்வி எழுப்பியுள்ளார். அவர் விடுத்துள்ள அறிக்கையில், முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதிக்கு பேனா நினைவு சின்னம் அமைக்க திமுகவினர் கருத்து கேட்பு கூட்டம் நடத்தி கொண்டிருப்பதாகவும், இதில் கலந்து கொண்டவர்கள் இந்த திட்டத்தினால் ஏற்படும் பாதிப்புகளை எடுத்துரைத்தபோது துரத்தி அடிக்கப்பட்டதாகவும் கூறியுள்ளார். யாருக்கும் பலனளிக்காத திட்டத்திற்காக நேரத்தை செலவழிப்பதை விடுத்து மக்களுக்கு பயனளிக்கும் திட்டங்களை செயல்படுத்த வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார். மறைந்த தலைவர் கருணாநிதிக்கு கடலின் பேனா நினைவு சின்னம் வைத்தால் அதனை உடைப்பேன் என நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஆவேசமாக பேசியுள்ளார். எங்க வேணாலும் வைங்க, கடலுக்குள்ள வைக்க கூடாது, அது சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு வரும். உனக்கு எதை பத்தி அக்கறை இருந்திருக்கு? உனக்கு எதை பத்தி அக்கறை இருக்கு? உங்களை கடற்கரையில புதைக்க விட்டது தப்பு, சரிதா? கடற்கரையில புதைக்க நீ இங்க வர பேனா வை, ஒரு நாள் நான் வந்து உடைக்கலாம் பார்க்க. மின் இணைப்புடன் ஆதார் எண்ணை இணைப்பதற்கான காலக்கெடு பிப்ரவரி 15ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், 78 நாட்களில் 2,42,00,000 பேர் மின் இணைப்புடன் ஆதார் எண்ணை இணைத்துள்ளதாகவும் கூறினார். ஒரு மின் இணைப்புடன் ஒன்றுக்கும் மேற்பட்ட ஆதாரை இணைத்துக் கொள்ளும் வசதிகள் உருவாக்கப்பட்டு அதை கொண்டு வருவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் செந்தில் பாலாஜி தெரிவித்தார். மொத்தம் உள்ள 2,67,00,000 மின் நுகர்வோர்களில் 2,42,00,000 மின் நுகர்வோர் தங்களுடைய ஆதார் எண்ணை மின் இணைப்பு எண்ணோடு இணைத்திருக்கின்றார்கள். மீதம் இருக்கக்கூடிய 9% மின் நுகர்வோர்களும் இப்பொழுது இருக்கக்கூடிய அனைத்து சிரமங்களும் களையப்பட்டு மிக நேர்த்தியாக, மிக சிறப்பாக, விரைவாக சேர்ப்பதற்கான அந்த நடைமுறைகள் இப்பொழுது கொண்டு வரப்பட்டிருக்கிறது. எனவே கூடுதலாக இந்த 9% இணைப்பதற்கு வரக்கூடிய பிப்ரவரி 15ஆம் தேதி வரை கால நீட்டிப்பு வழங்கப்பட்டு அதற்குள்ளாக அனைத்து நுகர்வோரும் 100% 2,67,00,000 மின் நுகர்வோர்களும் தங்களுடைய மின் இணைப்பு எண்ணோடு ஆதார் எண்ணை இணைக்கக்கூடிய பணிகளை நிறைவு செய்து கொள்ள வேண்டும். இந்திய ஒற்றுமை பயணத்தை நிறைவு செய்த காங்கிரஸ் MP ராகுல்காந்தி டெல்லியில் உள்ள தனது இல்லத்திற்கு திரும்பினார். காஷ்மீரில் தனது பயணத்தை ராகுல்காந்தி நிறைவு செய்தார். இந்நிலையில் டெல்லியில் உள்ள தனது இல்லத்திற்கு ராகுல்காந்தி திரும்பினார். அப்போது அவரது இல்லம் முன்பாக திரண்டிருந்த ஏராளமான தொண்டர்கள் ராகுல்காந்திக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர்.
ஜார்க்கண்ட் மாநிலம் தன்பா தீ விபத்தில் உயிரிழந்தோர் குடும்பத்திற்கு பிரதமர் நரேந்திர மோடி 2 லட்சம் ரூபாய் நிதியுதவி அளித்துள்ளார். ஜோராபடக் பகுதியில் அடுக்குமாடி குடியிருப்பு ஒன்று உள்ளது. இதன் 2வது மாடியில் நேற்று இரவு திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. இந்த தீ விபத்தில் சிக்கி குழந்தைகள் மற்றும் பெண்கள் உட்பட 14 பேர் உயிரிழந்தனர். அவர்கள் குடும்பத்தாருக்கு முதலமைச்சர் ஹேமந்த் சோரன் இரங்கல் தெரிவித்துள்ள நிலையில் பலியானோர் குடும்பங்களுக்கு 2 லட்சம் ரூபாய் நிதியுதவி அளிக்கப்படும் என பிரதமர் அறிவித்துள்ளார். டிஜிட்டல் தொழில்நுட்பம் மூலம் கல்வி கற்பது வருங்காலத்தில் மேலும் அதிகரிக்கும் என்று மத்திய கல்வி அமைச்சகத்தின் பள்ளிக் கல்வித்துறை செயலாளர் சஞ்சய்குமார் கூறியுள்ளார். சென்னையில் நடைபெற்ற கல்வி மாநாட்டில் பங்கேற்று பேசிய அவர், மாணவர்கள் உயர்நிலைப் பள்ளிகளுக்கு செல்லும்போது இடைநிற்பதை குறைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக கூறினார். பாடப்புத்தகங்கள் மூலமாக கல்வி கற்கும் முறையில் இருந்து நாம் மெல்ல விலகி டிஜிட்டல் தொழில்நுட்பம் மூலமாக கல்வி கற்பது அதிகரித்திருப்பதாகவும் அவர் கூறினார். நான் முதல்வன் திட்டத்தால் இதுவரை 15 லட்சம் மாணவர்கள் பலனடைந்து இருப்பதாக தமிழக திறன் மேம்பாட்டுக் கழகத்தின் இயக்குநர் இன்னசென்ட் திவ்யா தெரிவித்துள்ளார். G20 அமைப்பின் 3 நாள் கல்வி மாநாடு சென்னை IIT வளாகத்தில் தொடங்கியுள்ளது. இதில் கலந்து கொண்டு பேசிய அவர், பள்ளி கல்லூரி மாணவர்களிடையே படிப்பிற்கேற்ற திறனை வளர்க்கும் நோக்கத்தில் நான் முதல்வன் திட்டம் தொடங்கப்பட்டதாக கூறினார். இது மாணவர்களிடையே மிக பெரும் வரவேற்பை பெற்றிருப்பதாகவும் இன்னசென்ட் திவ்யா தெரிவித்தார். மகளிர் தினத்தன்று பெண் காவலர்களுக்கு காவலர் விடுதி கட்டித்தர முதலமைச்சரிடம் கோரிக்கை வைக்க இருப்பதாக சென்னை மாநகர காவல் ஆணையர் சங்கர் ஜிவால் தெரிவித்துள்ளார். சென்னையில் நடைபெற்ற பெண் காவல் ஆளுநர்களுக்கு ஆனந்தம் பயிற்சி விழாவை அவர் தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் பேசிய ஆணையர், திருமணமாகாத பெண் காவலர்கள் வெளி மாவட்டத்திலிருந்து சென்னையில் தங்கி பணியாற்றி வருவதால் அவர்களுக்கு தங்கும் வசதியை அரசு உறுதி செய்ய வலியுறுத்த இருப்பதாக கூறினார். ஆனால் டக்குன்னு ஒரு மேரேஜ் ஆகும்போது இல்லைன்னா வேறு விஷயத்தில் சப்போஸ் பேரண்ட்ஸுக்கு எல்லாத்தையும் கொண்டு வரணும்னா அந்த வீட்டு வசதி பிரச்சனை இருக்குது. அது இப்போது 50 years ஆஃப் நம்ம உமன் போலீஸ் இந்த வருஷம் செலிப்ரேட் பண்ண போகிறோம். இன்டர்நேஷ்னல் உமன்ஸ் டே கூட வரப்போகுது. முடிஞ்ச வரை நம்ம ஒரு ஆனரபிள் சிஎம்கிட்ட நம்ம ரிக்வெஸ்ட் எடுத்து போகிறோம். சென்னை சிட்டியில் பெண் காவலருக்கு ஒரு உமன் ஹாஸ்டல் கட்டி கொடுத்த மாதிரி இருந்தால் அதை நம்ம ரிக்வெஸ்ட் மாதிரி சொல்ல போகிறோம். முடிஞ்சானா அப்புறம் ஒரு 200 பேருக்கு கட்டலாம். முதல்ல அதில் டபுள் ஆக்குபென்சியில் 400 பேர் மாதிரி இருந்தாங்கன்னா ஒரு கொஞ்சம் உங்களுக்கு வசதியாக இருக்கும். இல்லைன்னா நிறைய பேர் நீங்கள் நிறைய வாடகை கொடுத்துட்டு இருக்குங்களுக்கு தெரியுது எனக்கு. பாகிஸ்தானின் மசூதியில் நடத்தப்பட்ட தற்கொலைப்படை தாக்குதலில் உயிரிழந்தவர்கள் எண்ணிக்கை 100ஆக அதிகரித்துள்ளது. பெஷாவர் நகரில் போலீஸ் குடியிருப்பில் உள்ள மசூதியில் நடத்தப்பட்ட தாக்குதலில் உயிரிழந்தவர்களில் 90% பேர் போலீசார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாகிஸ்தானை உலுக்கிய இந்த குண்டு வெடிப்பில் படுகாயமடைந்த 53 பேருக்கு மருத்துவமனைகளில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது என காவல்துறை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. யுக்ரைனுக்கு F-16 போர் விமானங்கள் அனுப்பப்பட மாட்டாது என்று அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் தெரிவித்துள்ளார். யுக்ரைன் மீது ரஷ்யா போர் தொடுத்து 11 மாதங்களை கடந்துள்ளது. போரினால் பாதிப்படைந்துள்ள யுக்ரைனுக்கு அமெரிக்கா, மேற்கத்திய நாடுகளின் ஆயுத நிதி உதவிகள் சார்ந்த ஆதரவு கிடைத்து வருகிறது. இந்நிலையில் போரை நீட்டித்து சென்று எங்களை தோற்கடிக்க ரஷ்யா விரும்புகிறது என்றும், பதில் தாக்குதல் நடத்த யுக்ரைனுக்கு F-16 ஃபைட்டர் போர் விமானத்தை அமெரிக்கா அனுப்ப வேண்டும் என கோரிக்கை விடுத்தார். இதற்கு அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் மறுப்பு தெரிவித்து விட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்தியா நியூசிலாந்து அணிகளுக்கு இடையிலான 3வது மற்றும் கடைசி T20 போட்டி இன்று அகமதாபாத்தில் நடைபெறவுள்ளது. அகமதாபாத் நரேந்திர மோடி மைதானத்தில் இரவு 7 மணிக்கு இந்த போட்டி தொடங்குகிறது. இரு அணிகளும் தலா ஒரு போட்டியில் வென்று சமநிலை வகிக்கின்றன. இதனால் இந்த போட்டியில் வென்று தொடரை வெல்ல இரு அணிகளும் முனைப்பு காட்டும் என்பதால் அகமதாபாத்தில் அனல் பறக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். 2023-2024 ஆண்டுக்கான மத்திய பட்ஜெட்டை இன்று தாக்கல் செய்கிறார் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன். வரி குறைப்பு, வருமான வரி உச்சவரம்பு தளர்த்தப்படுமா என எதிர்பார்ப்பு. கடந்த ஆண்டைப் போலவே இந்த ஆண்டும் தமிழக பட்ஜெட்டில் பெரிய அளவிலான எதிர்பார்ப்புகள் இருக்காது. நிதியமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் பேச்சு. குடியரசுத் தலைவர் முர்முவின் பட்ஜெட் உரை பாஜகவின் தேர்தல் பிரச்சாரம். காங்கிரஸ் MP சசி தரூர் விமர்சனம். கள ஆய்வு திட்டத்தின் கீழ் முதலமைச்சர் ஸ்டாலின் இன்று வேலூர் செல்கிறார். சென்னையிலிருந்து ரயிலில் பயணம் மேற்கொள்கிறார்.
ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் பொது பார்வையாளராக சிக்கிமைச் சேர்ந்த IAS அதிகாரி ராஜ்குமார் நியமனம். காவல் பார்வையாளராக மேற்கு வங்கத்தைச் சேர்ந்த IPS அதிகாரி சுரேஷ்குமார் சதிவேவை நியமித்து தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. ரஷ்யாவை தாக்க யுக்ரைனுக்கு F-16 போர் விமானங்கள் அனுப்பப்பட மாட்டாது. அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் கைவிரிப்பு. இந்தியா நியூசிலாந்து அணிகளுக்கு இடையிலான 3வது மற்றும் கடைசி T20 போட்டி அகமதாபாத்தில் இன்று நடக்கிறது. தொடரை வெல்லும் முனைப்பில் இந்தியா தீவிரம். இத்துடன் பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவு பெற்றன. வணக்கம்.